கடகம் சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார். ஆயில்யம் நட்சத்திரம் புதனின் ஆளுமைக்கு உட்பட்டது. மேலும் சந்திரன் அதன் ராசிநாதனாக இருப்பதால் இவர்கள் இயல்பாகவே புத்திசாலித்தனமாகவும் பகுத்தறிவுடனும் செயல்படுவார்கள். ராசி ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் வருகிறது. நட்சத்திர அதிபதி ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன், ராசிநாதன். கடக ராசியின் அதிபதி சந்திரன். குணங்கள்: ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், மதிநுட்பம் மற்றும் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். சமஸ்கிருத பெயர்: ஆயில்யத்தின் சமஸ்கிருத பெயர் ஆஷேஷா. இதன் பொருள் ஒன்றுடன் ஒன்று பிணைதல் என்று பொருள். சின்னம்: ஆயில்யம் நட்சத்திரத்தின் சின்னம் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த பாம்புகள். கடக ராசியில் வரக்கூடியது ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கடக ராசியிலே அமைந்துள்ளன. இருப்பினும் ஒவ்வொரு பாதங்களுக்கும் தனித்தனி குணங்களும் தனித்துவமான செயல்பாடுகளும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிடத்தில் சந்திர பகவான் ஆளக்கூடிய கடக ராசியில் வரக்கூடியது ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை புதன் பகவான் ஆள்கிறார். நட்சத்திர வரிசையில் 9வது நட்சத்திரம் ஆயில்யம். ஸ்ரீராமபிரான் வனவாசம் புறப்பட்ட போது உடன் சென்று பணிவிடை செய்வதையே கடமையாக கொண்ட லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் இது. சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். சங்கீதத்தில் மிகவும் விருப்பம் உண்டு. அழகான கவர்ச்சியான பெண்களை விரும்புவீர்கள். பற்கள் பெரியதாக இருக்கும். பிதுராஜித சொத்துக்கள் கிடைக்கும். உறவினர்களோடு சுமூகமான உறவு இருக்காது. 5வது வயதில் உடல்நலம் மிகவும் கெடும். ஜலகண்டம் இருப்பதால் குழந்தை பருவத்தில் நீர்நிலைகளிடம் எச்சரிக்கை தேவை. சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் நாணயஸ்தர், படித்தவர், சந்தோஷமானவர், செல்வந்தர், மனைவி, மக்களை அதிகமாக நேசிப்பவர், தான தர்மம் செய்யக்கூடியவர். ஆனால் தங்காலிலேயே எல்லோரும் நிற்க வேண்டுமென்று நினைப்பவர். குழந்தை பருவத்தில் சுட்டித்தன மிகுதியால் அடிக்கடி அடிபட்டுக் கொள்ளுவீர்கள். கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் போது முன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். உடலின் கீழ்ப்பாகம் ஒல்லியாகவும் மேல்பாகம் அதைவிட சற்று பருமனாகவும் இருக்கும். உங்களுக்கு குளிர்காலம் என்றால் பயம். குளிர் பிரதேசத்தில் தங்க உங்கள் உடல் நலம் இடம் கொடுக்காது. 20வது வயதில் கடுமையான ஜுரம் வரும். தீ ஆயுதங்கள் விஷயத்தில் பெரியவர் ஆனாலும் எச்சரிக்கை தேவை. சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். இந்த பாதத்தில் சந்திரனுக்கு முக்கியத்துவம் கிடையாது. பெரும்பாலும் மனம், ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் மேற்சொன்ன பலன்களே நிகழும். கடகம் செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் சேர்க்கை நல்ல பலன்களை தராது. செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நீசம் அடைகிறார். இது ஒருவரின் வாழ்வில் பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தலாம். செவ்வாய் மற்றும் ஆயில்யம் இரண்டும் எதிர்மறை ஆற்றல்களை கொண்டிருப்பதால் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். விளக்கம்: ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் என்பது கடக ராசியில் வரும் 9வது நட்சத்திரமாகும். இது புதனின் ஆளுகைக்கு உட்பட்டது. மேலும் இந்த நட்சத்திரம் பாம்பை அடையாளமாக கொண்டது. இது மறைக்கப்பட்ட விஷயங்களையும் சூழ்ச்சிகளையும் குறிக்கிறது. செவ்வாய். செவ்வாய் கிரகம் வீரம், தைரியம், செயல்பாடு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறது. இது ஆயில்யம் நட்சத்திரத்தில் நீசம் அடையும் போது இந்த குணாதிசயங்களில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். நீசம். ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நீசம் அடையும் போது அதன் பலன்கள் குறைந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசம் அடைவதால் ஒருவரின் வாழ்க்கை கடினமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். பிரச்சனைகள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், தொழில் மற்றும் நிதி ரீதியாக தடைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நிதானம் மற்றும் கவனம். இந்த சேர்க்கை உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. மேலும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது மன அமைதியையும் பலத்தையும் தரும். பொதுவான பலன்கள்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவும் உணர்ச்சிகளை கையாளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விடாமுயற்சியும் பொறுமையும் அவசியம். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் விட்டுக் கொடுப்பதும் நன்மை பயக்கும். தங்கள் செயல்களில் நேர்மையுடனும் உண்மையுடனும் நடந்து கொள்வது அவசியம். தங்களின் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும். செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். சூரியனும் சனியும் கூடி இயந்திரத் தொழிலில் வேலை கிடைக்கும். படிப்பில் கவனம் தேவை. தடைகளைக் கண்டு கொள்ளாமல் முன்னேற வேண்டும். தகப்பனாரோடு கூட்டு சேர்ந்து தொழிலில் நல்ல ஆதாயம் பெறுவீர்கள். செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். குருவோடு சேர்ந்து சொத்து வந்து சேரும். விவசாயம் கால்நடை வளர்ப்பு மூலம் தனவரவு உண்டு. நீண்ட சௌகரியமான வாழ்க்கையும் பெறுவீர்கள். செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். ஒரு அரசனைப் போல் செல்வம், பதவி, அதிகாரம் பெறுவீர்கள். அதாவது மிக உயர் பதவி அடைவீர்கள். செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். செவ்வாய் உங்களை ஒரு பாதுகாப்பு அல்லது ஏர்லைன்ஸில் அதிகாரியாக இருப்பீர்கள். நீங்கள் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவீர்கள். அதனால் உங்களுடைய துறையில் நன்கு சிறந்து விளங்குவீர்கள். அரசியலில் சாதிக்காததை மற்ற துறையில் சாதிப்பீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org இன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க www.bssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப்பிலும் காணலாம். www.bssrf.org.in. உங்கள் ஜன் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.srif.org பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.srif.org.in இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ கோட் சந்திரன் 160, 187, 214, 241, செவ்வாய் 268, 295, 322, 349 பயன்படுத்தி அறியலாம்.